கர்த்தர் மட்டுமே. அவன் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறான். அவனுக்கென்று ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு, இந்த நிலைமை நிச்சயமாக ஒரு நாள் மாறும், நான் இங்கிருந்து விடுதலையாகி போவேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார், என் தகப்பனுடைய குடும்பத்திலே நான் போய் சேர்வேன் என்று சொல்லி தனக்குத்தானே யோசேப்பு ஆறுதலை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து வருகிறான். என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். தேவன் அப்படி என்ன பண்ணார் யோசேப்புக்கு? தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். இப்போ அவனுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள அவன் மனைவி இருக்கிறாள். அவனோடு கூட சந்தோஷப்படவும், அவன் துன்ப வேளையிலே அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், அவனோடு கூட பேசவும், நலம் விசாரிக்கவும் அவள் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, இப்போ அவனுக்கு ஒரு குழந்தையையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.